My dear parents and students and teachers, I want to make this bilingual so that any parent, any student, any teacher in any school, in any part of India or the world will be benefited. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அரை மணி நேரம் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் உங்களோடு பேசக்கூடிய இந்த அரை மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளின் வருங்காலத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அரை மணி நேரம். These 30 minutes will make a very big difference in the life of your children. Please listen to me. We are in the 1st of March. In the month of March, almost all the portions should have been completed and the students will be getting ready for the exam. Already metric 11th and 12th and 10th standard, CBSE 10th and 12th standard children are appearing for the exam. And we are getting ready for the school year 2025-26. பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது ஒரு தவ வாழ்க்கை. பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு கூட ஒரு தவம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இத்தனை ஆண்டுகள் தபஸ் பண்ணாங்க, ஒரு வரம் கேட்டாங்க, அவர் வரம் கிடைச்சது. அதுபோன்று ஒரு தவம் நம்ம வரத்தை கேட்க போகிறோம். என்னன்னா, our children should be blessed, our children should do very well, get good marks, get settled in a good job. That is the varam we are going to ask for. அந்த வரம் வேணும்னா ஒரு தவம் நம்ம செய்யணும். அது என்ன தவம்? நம்ம நினைக்கிற மாதிரி எஜுகேஷன் என்பது ஒரு ஏடிஎம் கார்டில் போயிட்டு ஸ்வைப் பண்ணி கேஷ் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏதோ பேங்க்கில் நம்ம கேஷ் போட்டிருக்கோம், ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க, ஏடிஎம்க்கு போனால் இந்த ஸ்வைப் பண்ணால் பணம் வந்துடுது. அது மாதிரி எல்லாம் பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டியாச்சு, எக்ஸாம் வந்தாச்சு, ஸ்வைப் பண்ணால் மார்க் வராது. ஸோ ஆல் ஆஃப் us should understand what is the task ahead. எந்த சவாலை நோக்கி நம்மலாம் போகிறோன்றது சொல்ல போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுமாராக படித்தா சுமாரான வேலை கிடைக்கும், நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். எல்லாரை விட அதிகமாக படித்து அதிகமாக மார்க் வாங்கினா அதிகமான சம்பளத்தோடு கிடைக்கும். அப்போ ஒன்று சுமாரான வேலையில் இருக்கலாம், இல்லை ஒரு மீடியாக்கிற வேலையில் இருக்கலாம், இல்லை நல்ல வேலையிலே இருக்கலாம். அப்படி ஒரு சாய்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யூ ஹாவ் டு பி an expert. அதை தான் இன்னைக்கு காலையில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு நான் பேசினேன். எக்ஸ்பர்ட்ஸ், இட்ஸ் த ஈரா ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். செஸ்ஸா, யூ ஷுட் பி an expert. பேட்மிண்டனா, யூ ஷுட் பி an expert. கிரிக்கெட்னா, யூ ஷுட் பி an expert. டான்ஸா, யூ ஷுட் பி an expert. அந்த எக்ஸ்பர்டிஸுக்காக தான் நம்ம குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற அந்த புரிதல், அந்த தெளிவு, தட் கிளாரிட்டி, தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் பி வித் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன வேணும்? அசைக்க முடியாத ஒரு செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பெற்றோர்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என் குழந்தையால படிக்க முடியும். யார் வேணா சொல்லட்டும், உங்கள் குழந்தைக்கு கணக்கு வராதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. யார் வேணா சொல்லட்டும், அந்த சப்ஜெக்ட் டஃப்னுட்டு நீங்கள் சொல்லாதீங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது, சரியான ஹேபிட் இருக்கா உங்கள் குழந்தைகளுக்கு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன், ஹேபிட்ஸ் மேக் எ மேன். ஹேபிட்ஸ் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. அவர் எப்படி அந்த
அவ்வளோ லெவலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் நல்ல ஹேபிட் சார். காலையில் எழுந்துருவார் சார், கஷ்டப்பட்டு உழைப்பார் சார், எது செஞ்சாலும் தரவாக செய்வார் சார். அவரே அப்படி கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னா ஹேபிட்ஸ். பொறுப்பில் நடந்துப்பார் சார், உடம்பை கெடுத்துட்டார் சார், குடித்தார் சார். ஸோ ஹேபிட்ஸ். அப்போது குழந்தைகளுக்குள்ள நல்ல ஹேபிட்டை கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, அதுதான் எ பார்ட் ஆஃப் தி தபஸ். அந்த தவ வாழ்க்கையில் குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு ஹேபிட்ஸை கொண்டு வரணும். அதுக்கு தான் விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி. எல்லா ஹேபிட்டுமே தானாக வந்துடல. உங்கள் பையன் மொபைல் ஃபோனை அப்படி பார்த்துட்டே இருக்காரா, ஒரே நாளில் வரல. உங்கள் பையன் சண்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறான் மோட்டர் பைக்கில், ஒரே நாளில் வரல. காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களா, ஒரே நாளில் வரல. படிக்கும்போது எழுத்து பிழையோட படிக்கிறாங்க, சரியாக படிக்கலை, ஒரே நாளில் வரல. ஸோ இந்த ஹேபிட்ஸை, கரெக்டான ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும், தவறான ஹேபிட்டை களையணும். அதற்காகத்தான் ஏற்படுத்தினோம் விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி. அது என்ன அகாடமி? மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. I can send you what should be done to remove a bad habit and install a new habit. So ஒரு part of the tapas அப்படின்னா habits. அடுத்தது attitude. Attitude will decide the altitude. Altitudeனா அவசரம், attitudeனா சுபாவம். What is the attitude of parents to children? What is the attitude of students on homework? What is the attitude of students in class discipline, obedience? And the attitude, அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் attitude engineering. ஒரு செயல் வேறு, ஒரு attitude வேறு. நான் இஷ்டத்துக்கு பணம் செலவு பண்ணுறேன் ஒரு நாளைக்கு, ஆமாம் அன்றைக்கி செலவு பண்ணேன், பட் இஸ் தட் மை ஆட்டிடியூட்? வி ஹேவ் டு கரெக்ட் தி ஆட்டிடியூட். கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்டத்துக்கு நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, ஒரு நாள் அப்படி நின்றானா இல்லை எப்போவுமே அப்படியா? எப்போவுமே அப்படின்னா ஆட்டிடியூட் மாற்றணும். அதுவும் எ பார்ட் ஆஃப் தபஸ். ஒரு முக்கியமான போர்ஷன் ஆஃப் தி தபஸ் அதுதான் இது. சோஷியல் மீடியா காலத்தின் கட்டாயம். we have to use technology. இப்போ போய் நான் ஓலை சுவடியில் தான் எழுதுவேன் அப்படின்னா, அப்போ மகாபாரதம் எழுதும்பொழுது 120,000 செய்யுள்கள்னு சொன்னாங்க. எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அதை எழுதுறதுக்கு. இப்போ நான் ஒரு கட்டுரை எழுதணும்னா ஓலைச்சுவடியில் முடியாது. அதுக்கப்புறம் பேப்பர் வந்தது, பேனா வந்தது, பென்சில் வந்தது, டைப்ரைட்டர் வந்தது, கம்ப்யூட்டர் வந்தது, இப்போ ஃபோன் பண்ணால் ஆனால் அது அடிச்சுக்குது. ஸோ காலத்தின் கட்டாயம் இது இருக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணணுமா, ஓவர் யூஸ் பண்ணணுமா, மிஸ்யூஸ் பண்ணணுமா, அந்த புத்தியை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டாடணும். அண்மையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீச் கேட்டேன். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஸ்மார்ட் ஃபோன் ஃபிங்கர்ன்றாரு. ஸ்மார்ட் ஃபோன் ஃபிங்கர். இதை நான் பேசிட்டே இருக்கும்போது உங்கள் 2 சுண்டு விரலை பாருங்கள், அப்படியே தடவி பாருங்களேன். தடவி பார்த்தீங்களன்னா ஏதோ ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு மார்க் இருக்கும், காய் காய்ச்சி போன்னு சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு மொபைல் ஃபோன் ஃபிங்கர். இந்த ஃபோனை நம்ம இப்படி வச்சு 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 பார்த்து இந்த மார்க்கே விழுந்துருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இதோட நம்ம அடிமை ஆகிட்டோம்னு அர்த்தம். நான் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்க போகிறேன். மொபைல் ஷாப்ஸ் நீங்கள் போய் பாருங்களேன், பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா மொபைல்ஸ், எல்லா விதமான மாடல்ஸும் இருக்கும். அதை பார்க்கும்பொழுதே சுண்டி இழுக்கும். தினமும் பேப்பரில் விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். இந்த மொபைல் வாங்க, அந்த மொபைல் வாங்க, இன்னும் நீ வாங்கலையா, இன்னும் மாற்றலையா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வசீகரத்தில் போய் பசங்க மாட்டிக்கிறாங்கன்றது உண்மை. there is nothing wrong. கார் வாங்கலாம், ஆனால் நீ ரேஸ் காராக யூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஸோ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காகத்தான் we are doing mobile phone de-addiction. அது சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படின்னா, ஒரு ரூமில் அப்பா அம்மா பொண்ணு பையன் உட்காந்துருக்காங்கன்னா 4 பேர் 4 மொபைல் வச்சு மொபைல்லேயே பேசிப்பாங்க. ஸோ மொபைல் ஃபோன் de-addiction is a part of a tapas. நாங்கள் இந்த வருஷம் நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், வித் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் ஒரு கான்ட்ராக்ட் we are going to sign. அந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதில் பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் will give it in writing. I will not misuse my mobile unnecessarily. நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் போகும்போது கேட்குறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நேராக வராங்க, சார் எப்படி அதில் அவங்க கொண்டு வருதுன்னு தெரியல சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். 3 மாதத்து குழந்தை 2 மாதத்து குழந்தை அதை கேட்குதா மொபைல் ஃபோன் கொடுன்னுட்டு? நமக்கு பொறுமை இல்லை. மொபைல் ஃபோனை கொடுத்து முன்னெல்லாம் கிளுப்பு கொடுப்பாங்க, அப்படி ஆட்டி பார்ப்பாங்க, சந்தனை காமிப்பாங்க, காக்காவை பார்ப்பாங்க, காமிப்பாங்க, அது அழுகி நிறுத்த மொபைலை கொடுத்துப்புறோம். இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த குழந்தைகளை கூட்டு பேசணும். இதை பார் தம்பி, இது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ நேரம் நீ சோஷியல் மீடியாவில் இருக்க பாரு. தெர் இஸ் வாட் இஸ் கால்ட் அ ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று உண்டு. அந்தந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்களான்னா போன வாரம் எவ்வளோ மணி நேரம் நீ ஸ்க்ரீன் டைமில் இருந்தால் உனக்கு தெரிஞ்சிடும். உட்காந்து பேசணும். அதனால தான் நாங்கள் கொண்டு வரோம் இண்டிவிஜுவல் மென்டரிங், பர்சனல் மென்டரிங். இந்த மொபைல் ஃபோனில் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, எத்தனை மாணவிகள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. So as responsible school management, I have committed that students studying in our institution will be de-addicted. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செல் இருக்கும், கரையான் இருக்கும். அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற கம்பெனி போனீங்களா, பெஸ்ட் கண்ட்ரோலில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் நீ வெளியில் பார்க்குறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் சார், அந்த செல்லு அங்கே இல்லை சார், அது பூமியிலேருந்து வருதான். இங்கேருந்து அந்த உணவு எடுத்துன்னு போயிட்டு பூமிக்கு அடியில் கொண்டு போய் வச்சுக்குதான் அது. அதனால் நாம் ஃப்ளிட் அடித்து நம்ம அந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அவர் ஒரு ஓட்டை ஒன்று போட்டு பூமிக்கு அடியில் மருந்து அனுப்புவார். ஸோ உங்கள் பையன் இதை வச்சுருக்காருன்னா அது பிஹேவியர், அந்த செல்லு கரையான வெளியில் பார்க்குற மாதிரி. அவரோட உட்காந்து பேசணும். அதில் எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது. மொபைல் ஃபோனை கொடுக்கணும், ஆனால் வித் கண்ட்ரோல். நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டி வையுங்க. என்ன சத்தம் போடுவாங்க, போடட்டும். சாப்பிட மாட்டேன்பா, சாப்பிடாம இருக்கட்டும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரிவால்வர் வச்சுருக்காருன்னா பையன் அப்பப்பா நான் போலீஸ் விளையாட்டு விளையாடுறேன், ஒரு ரிவால்வர் கூட கொடுப்போமா? சாப்பிடாம இருக்கேன்னா இருந்துரு பரவாயில்லன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஸோ தி மொபைல் ஃபோன் de-addiction உள்ளூர் விஷயங்க. ஆனால் இது செய்யணும். இந்த தபஸுக்கு என்னங்க முக்கியம்? மனசு. கான்சன்ட்ரேஷன் என்ன முக்கியம்? மனசு. ஃபோக்கஸுக்கு என்ன முக்கியம்? மனசு. இந்த மைண்டுன்னு மைண்ட் செட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. மைண்ட் செட்னா குழந்தைகள் வளரும்பொழுதே நல்ல மைண்ட் செட் தான் வளர்றாங்க, பறக்குறாங்க. அடுத்த மாதிரி சின்ன குழந்தைகளை பாருங்க, கியூரியஸாக இருக்கு. இங்கே ஓடும், அதை பிடிச்சி பார்க்கும், இது பிடிச்சி பார்க்கும், அது என்ன, இது என்ன, அது என்னம்மா, இது என்னம்மா, அந்த கியூரியாசிட்டி உண்டு. நாம் தான் அதெல்லாம் அழிச்சிட்டோம். 2 விதமான மைண்ட் செட் we are trying to develop in our institution. growth mindset, fixed mindset. growth mindset அப்படின்னா என்னால் முடியும், இன்னைக்கு நான் செய்யலைன்னா அது எக்ஸப்ஷன், அது விதிவிலக்கு. ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா, நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவ்வளோதான் போச்சு, எனக்கு கணக்கே வராது, எனக்கு எழுத்து நன்னா இல்லை, என் எழுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. we break that mindset.
இதுதான் நம்ம முன்னால் இருந்தது. அதுதான் நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ஃபோனில் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதில் போய்ட்டு ஃபேக்ட்ரி செட்டிங்னு ஒன்று உண்டு. ஃபேக்ட்ரி செட்டிங், அந்த செட்டிங்கில் இப்போ அவங்க செட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம நேச்சுரல் செட்டிங்கில் போய் குழந்தைகளுக்கு இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் சொல்லி கொடுத்தா இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தானாக வளரும். அது மட்டுமல்ல, குழந்தைங்க வளர்க்குறது சொல்லிக் கொடுக்குறதுலாம் பப்பெட் ஷோ இல்லை. பொம்மைலாம் ஆட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஆடிட்டே இருந்து அது பொம்மை ஆடிட்டே இருக்கும், விட்டா கீழே விழுந்துடும். படி 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 படின்னு சொல்கிறது எத்தனை நாள் சொல்ல போகிறோம்? அதனால தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், SSS. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர 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 அவங்களோட பேச 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 தினம் ஒரு பிள்ளை தொடச்சிட்டே இருந்தால் மினு இல்லை. அப்படி தாங்க சொல்ல 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 இந்த குழந்தைகள் யோசனை பண்ணுவான், நான் யார், என்னுடைய ஆற்றல் என்ன, 5 ஆண்டுகளை எங்கே போக விரும்புகிறேன். அதனால தான் இந்த 9th 10th +1 +2 நாங்கள் 4 இயர் மாடல் நம்ம சொல்கிறோம். அங்கே விட்டுறாங்க கோட்டை. ராதா மேடம் அடிக்கடி கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் as a டீச்சர். கீழ் வகுப்பில் நல்லா படிக்கிற குழந்தைகள் 9th 8th வரும்போது ஏன் ஃபெயில் ஆகிறாங்க? இதுதான் காரணம். அந்த மனசு அலப்பாயம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பழக்கிட்டாங்க, கூடவே இருந்து படிக்க வைக்கிறது, கூடவே இருந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்பா இருந்தால் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவார், கிளாஸில் டீச்சர் இருந்தால் தான் டிசிப்ளினாக இருப்பாங்க. அப்படி போனால் இன்டிசிப்ளின் நடந்துப்பாங்க. அதை நம்ம அவங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க, இயல்பாக அவங்க நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸட் மைண்ட் செட் குழந்தைகளை வளர்க்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும். டீச்சர்கள் வில் பிகம் a facilitators. Every teacher is a mentor. And our self-supervised student and the concept is ingrained. இதை வளர்த்தோம்னா ஐம் டெல்லிங் யூ, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு வானம் கூட எல்லை கிடையாது. இட் இஸ் பாசிபிள். ஸோ we need to start a tapas. வர வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில குழந்தைகள் பேசுகிறத பார்த்தா, அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தா சமுதாயத்தை மாற்ற முடியாது. நம்மக்கிட்ட மாற்றங்களை கொண்டு வரணும். உலகத்தை மாற்ற முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையை மாற்ற முடியும். ஸ்கூல் ஃபீஸு, ஃபவுண்டேஷன் ஃபீஸு, அதுக்கு மேலே ஒரு இன்டகிரேஷன் ஃபீஸு, அதுக்கு மேலே டியூஷன். சாயந்தரம் 5:30 மணிக்கு போய் பாருங்கள், ஜாரி ஜாரியாக அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு காத்தால 8:30 மணிக்கு போன குழந்தைகள் ராத்திரி 8:30 மணிக்கு டியூஷன் முடிச்சு வந்தாங்கன்னா அது உடம்பா இல்லை இயந்திரமா? நோ டியூஷன். காலையில் 8:30 சாயந்தரம் 4:30 மணி வரையில் நான் சொன்ன 3 தாரக மந்திரங்கள்: டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். இதை எப்படி கொண்டு வரணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் கொண்டு வச்சாச்சுன்னா there is no need for you. நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, அபராதம் கட்டுறோம். நம்மளாம் யாருக்கு அபராதம் கட்டுறோம்னா, சில பள்ளிக்கூடங்கள் வியாபார நோக்கோடு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு லட்சமாக ஃபீஸ் அபராதம் கட்டுறோம். ஏன்? நம்ம குழந்தைகளை டிசிப்ளினாக வளர்க்கலை, ஒபீடியன்ஸாக வளர்க்கலை, அவங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரலை. அதன் காரணமாக எனவே பெற்றோர்களே, ப்ளீஸ் இன்வால்வ் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் in this tapas. Commit yourself. Together we'll make this child great. இது செய்யல, விளைவுகள், your child will not be an expert. If you are not an expert, no life. முன்னெல்லாம் 30-40 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி பர்மனெண்ட் வேலைன்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா 1 வருஷம் ஆனவொடனே இவர் மேட் பர்மனெண்ட். 58 வயசு வரையில் வேலையில் இருப்பார். பர்மனன்ட் டிகிரி ஒரு MBBS படிச்சாச்சுன்னா 30 வருஷத்துக்கு, 40 வருஷத்துக்கு, 50 வருஷத்துக்கு அவர் MBBS டிகிரி. இப்போ அதெல்லாம் கிடையாது. அடுத்த முறை நீங்கள் தின்பண்டங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். பெஸ்ட் ஃபார் யூஸ் பிஃபோர் திஸ் டேட். நம்ம படிப்போம், அவ்வளோதான். நான் அந்த காலத்து SSLC, நான் அந்த காலத்து
இன்டர்மீடியட், அந்த காலத்து எம்ஏ, அந்த காலத்து எம்ஏ அந்த காலத்தோடு ஓவர். இப்போ அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அப்போ பர்மனன்ட் ஜாபே கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குது? லட்சம் பேரை வெளியில் அனுப்புகிறாங்களாமா. ஆனால் ட்ரம்ப் அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறாரு, 44 கோடி உள்ளே கொண்டு வந்தீங்களா உனக்கு கோல்டு கார்டு கொடுக்குறேன்றாரு. 44 கோடி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப். என்ன காரணம்? அந்த 44 கோடி ஒரு ரெவென்யூவாக வருது. இல்லை, நல்லா படித்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இங்கே ஐஐடியில் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்கலாம், எம்பிஏ படிச்சிருக்கலாம். அவங்க போய் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணால் உடனே கொடுத்துட்றாங்க. என்ன, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவங்க வளர்க்க போகிறாங்க. யாரெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்கன்னா அந்த நாட்டில் செலவு கொண்டு போகிறாங்க இவங்கெல்லாம். ஸோ இஃப் யூ ஹேவ் அன் எக்ஸ்பர்ட், வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு மார்னிங் நம்ம குழந்தைகளோட அதுதான் நான் பேசினேன். எனவே மை டியர் பேரண்ட்ஸ், I take the opportunity of welcoming all of you for the new school year. I repeat, this is going to be a tapas. And the tapasக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்ய போகிறோன்றதுக்காக தான் இந்த மீட்டிங். இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே நமது பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல, எந்த பேரண்ட் எங்கே இருந்தாலும், எந்த ஸ்டூடெண்ட் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே this is very, very relevant. Kindly go through this speech couple of times. If you have any doubt, there is a number going. You are most welcome to send a WhatsApp message. You don't have to call, WhatsApp message, and we will help to rectify or we will help to clarify whatever doubt you have. அந்த ஒரு வேள்விக்கு, அந்த ஒரு யாகத்திற்கு, அந்த ஒரு தவத்திற்கு நம்ம தயாராகணும். கண்டிப்பாக நாளை நமதே.